ஹலோ மை டியர் கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நேத்து நைட்லேருந்தே ஒரு விஷயம் பயங்கரமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம கூட அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்ன அப்படின்னா, ஐபிஎல்லோட சேர்மன் இருக்காருல்ல, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த இப்ப பிரேக் பண்ணியிருக்காரு. எஸ், என்ன சொல்லியிருக்காரு அந்த அருண் துமால் அப்படின்னா, ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனா தான் நடக்க போகுது, மினி ஆக்ஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அண்ட் இதை தாண்டி 3 பிளேயர்ஸை ரீடைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸஸும் போயிட்டு இருக்கு. நிறைய கேள்விகள் உங்களுக்கு வந்திருந்தது எனக்கு தெரியும். ப்ரோ, எப்பவுமே 4 பிளேயர்ஸ் தானே ப்ரோ ரீடைன் பண்ணுவாங்க, இந்த வாட்டி ஏன் 3 பிளேயர்ஸ் அப்படின்னா, இன்னும் அது கன்ஃபார்மா சொல்லப்படலை. மேபி 3 இல்ல 4. ஓகே, பட் அதுலயுமே ஒரு ட்ரிக் என்ன வைப்பாங்க அப்படின்னா, இந்தியன் பிளேயர் இவ்வளவுதான், ஃபாரின் பிளேயர் இவ்வளவுதான் அப்படின்னு வைப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் மேக்ஸிமம் 3 இந்தியன் பிளேயரை தான் ரீடைன் பண்ண முடியுங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம நிற்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐபிஎல் 2025 எந்த 3 பேரை ரீடைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். எஸ், ஏன் ப்ரோ சிஎஸ்கே பத்தி மட்டும் பேசுறீங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நம்ம தமிழ்நாடு பேசிஸ் சேனல். ஸோ நமக்கு ஓப்பனாகவே சொல்ல போனா சிஎஸ்கே ரசிகர்கள் அதிகம். ஸோ அதனால தான் அவங்களோட வீடியோஸ் நிறைய இருக்கு. நான் மற்ற டீம் பத்தியும் வீடியோஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன், நீங்க அதையும் பாருங்க. ஸோ இந்த வீடியோ சிஎஸ்கேக்காக பண்ணுவோம், அதுக்கப்புறம் எல்லா டீமையும் சேர்த்து வச்சு ஒரு வீடியோ பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லி நான் சொல்ல போறது எம்எஸ் தோனி பத்தி. மெனி ஆக்ஷனா இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் மேபி எம்எஸ் தோனி ரீடைன் பண்ணிருக்கப்படுவார். மேபி யோசிச்சிருப்பாரு அவர் அதே பத்தி. ஓகே, டீம் டிசிஷன் எடுக்க போறதுல அவர் தான் டிசிஷன் எடுக்க போறாரு. மெகா ஆக்ஷன் அப்படின்னு வரப்போ டெஃபினெட்லி அவர் பாத்தீங்க அப்படின்னா போயிருவாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மேபி அவர் இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு கூட இருந்திருக்கலாம். ஸோ எம்எஸ் தோனி பாத்தீங்க அப்படின்னா ரிட்டையர் ஆயிருவாரு. ரிலீஸோ அதெல்லாம் கிடையாது, ரிட்டையர் ஆயிருவாரு. அதனால அவரை ரீடைன் பண்ண முடியாது. அவர் இல்லாத ஒரு 3 பேர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரவீந்திர ஜடேஜா தான். இந்தியன் கிரிக்கெட் டீமா இருக்கட்டும் இல்ல ஐபிஎல் இருக்கட்டும், ரவீந்திர ஜடேஜாவோட பங்களிப்பு அப்படிங்கிறது ஒரு இன்மென்சிவ் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி அவர் பாத்தீங்க அப்படின்னா தன்னோட டீமுக்கு அவர் பண்ணி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. அவர் தான் இப்போதைக்கு எம்எஸ் தோனியை விடவும் பாத்தீங்க அப்படின்னா அதிக சம்பளம், ஆல்மோஸ்ட் 15 கோடிக்கு மேல வாங்குறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவரை தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரீடைனா பாத்தீங்கன்னா சிஎஸ்கே பண்ணுவாங்க, அதுல நோ டவுட். ஓகே, அண்ட் அவருக்கு மேபி கேப்டன்சி கொடுக்கறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் he deserve for a captaincy. அதுலயும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கு நான் ஒரு ஃபுல் மைண்டடா சொல்லுவேன், எனக்கு ரவீந்திர ஜடேஜா அடுத்து ஒரு 2 or 3 இயர்ஸ் கேப்டன்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மனுஷன் அவ்வளவு வருஷமா நிறைய போராடி இருக்கான். ஓகே, ஸோ அதனால அவர் ஃபர்ஸ்ட் ரீடைனா பாத்தீங்கன்னா இருப்பாரு. மேபி அதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிறது கிடையாது, நீங்களும் அதை தான் ஆசைப்படுவீங்க. ரெண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட தி கிங், தி ஸ்பார்க், ருத்ராஜ் ஐகாட் அப்படின்னே சொல்லலாம். ருத்ராஜ் ஐகாட் பாத்தீங்கன்னா இப்ப 6 கோடி கிட்ட கொடுத்து ரீடைன் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இப்போ போறப்ப அவர் ஆல்மோஸ்ட் 12 கோடி ரூபாய் ரீடைன்ல போயிருவாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அவ்வளவு ஒர்த்தான ஒரு பிளேயருங்க. ஐபிஎல் அப்படின்னு வந்துட்டாலே மனுஷன் வேற மாதிரி அவரு. அண்ட் ரொம்ப வருஷம் சிஎஸ்கேல இருக்க போற ஒரு பிளேயர். எப்படி ஒரு சிஎஸ்கே லிஸ்ட் அப்படின்னு எடுத்தோம்னா, ஒரு சில பிளேயர்ஸை பத்தி நம்ம பேசுவோம்ல, ஒரு எம்எஸ் தோனி, ஒரு சுரேஷ் ரெய்னா, ஒரு டுவைன் பிராவோ அப்படின்னு நம்ம பேசுவோம்ல, அந்த லிஸ்ட், அந்த ஒரு பெரிய லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் ஐகாட் இருப்பாரு. ஏன்னா அவர் இன்னும் அவரோட ஐபிஎல் கரியர் முடிகிற வரைக்குமே அவர் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே தான். அவரை ரிலீஸ்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சின்ன பையன், 26 வயசு தான் ஆகுது. இன்னும் நீங்க எப்படி பார்த்தாலும் 10 வருஷம் சிஎஸ்கேல இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ அதனால மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் ஐகாட்டை ரீடைன் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஒரு சைடு ரவீந்திர ஜடேஜாவை பண்ணிட்டாங்க, ஒரு சைடு ருத்ராஜ் ஐகாட்டை பண்ணிட்டாங்க. அந்த 3வது ஆள் யாரு அப்படிங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் தான் உங்க எல்லாருக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்குள்ளே அது டெஃபினெட்லி இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், மேபி உங்களுக்கு வேற ஏதாவது இது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு இந்தியன் பிளேயரை நான் சொல்றேன். ஓகே, இந்தியன் பிளேயர் அப்படின்னு வர்றப்போ தீபக் சகர். தீபக் சகருக்கு பாத்தீங்க அப்படின்னா 14 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்து வச்சிருக்காங்க இல்லையா, அது ஒரு வேற லெவல் ஆஃப் மணி. ஓகே, ஆனா 80 லட்சம் ரூபா தான் அவர் 2018 இருந்தே ஒரு 3-4 வருஷத்துக்கு சேலரியா வாங்கிட்டு இருந்தாரு. அங்கேருந்து 14 கோடி ரூபாய் கொடுத்து அவரை எடுத்தாங்க அப்படின்னா அவரோட ஒர்த் என்ன அப்படிங்கறத அவர் அந்த டீமுக்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு. அகைன் அவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 கோடி ரூபாய் கொடுத்து ரீடைன் பண்றதுல அவங்க எந்த ஒரு இதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா தீபக் சகரை டெஃபினெட்லி ரீடைன் பண்ணி வைக்கணும். தீபக் சகருக்கு ஏஜ் இருக்கு, அடுத்து ஒரு 5-6 வருஷத்துக்கு விளையாடக்கூடிய ஒரு கிரிக்கெட்டர் அவரு. அண்ட் ஒரு ஸ்விங் பயங்கரமா பண்ணக்கூடிய ஒரு பிளேயருங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இம்மென்சிவான டேலண்ட் தீபக் சகர். ஆனா அந்த இன்ஜூரிங்கிற ஒரு கன்சர்னால தான் அவர் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே போய்கிட்டே இருக்காரு. பேட்டிங்ல பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சிஎஸ்கேக்கு அதுக்கும் உதவியா இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தீபக் சகரை ரீடைன் பண்றதுக்கு நிறைய
நிறைய சான்சஸ் இருக்கு. இது வந்து ஒரு ஸ்பெஷலான கால் தான் நான் எடுத்திருக்கிறது. மேபி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஒரு சிவம் டூபே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு. ஒரு ஃபாரின் ஆப்ஷன் போடுறப்ப கான்வே, ரச்சின் ரவீந்திரா மாதிரி பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரி இம்பார்ட்டன்டான பிளேயர் அவர் இருக்காரு. பதிரானா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு. ஓகே, இதெல்லாம் வந்து தாண்டி எனக்கு என்னமோ தீபக் சகர் அவங்க ரீடைன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா தோணுது. ஸோ இது என்னோட லிஸ்ட் தான். மேபி உங்களோட லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. எப்படியும் 2 பேர் கன்ஃபார்ம். அந்த 3வது ஆள் நீங்க யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி 3 பேரா 4 பேராங்கிறது கூடிய விரைவில் தெரியும். இன்கேஸ் 4வது ஆளும் சரி அப்படி வச்சுக்கோ, 4 பேர் ரீடைன் பண்ண போறாங்க சிஎஸ்கேனா, எந்த 4 பேரை பண்ணுவாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எம்ஐ, ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச், டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வீடியோ வரும், ஒரே வீடியோவா. ஸோ அந்த வீடியோ நான் தொடர்ந்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கிறேன். அண்ட் வேற என்ன வீடியோ போடணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அந்த வீடியோ உங்களுக்காக நான் வந்து போடுறேன். நன்றி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.